ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹவு டு கேல்குலேட் கேவிஏ. அதாவது கேவிஏங்கிறது நமக்கு ஒரு பேனல் லோடு இல்லைன்னா ஏதாவது ஒரு லோடு நம்ம கேல்குலேட் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக கேவிஏங்கிறது முக்கியமாட்டு தேவை. ஸோ நம்ம எப்படி ஒரு கேவிஏ கேல்குலேட் பண்ணுறோங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேவிஏன்னா என்னென்னா உங்களுக்கு கிலோவோல்ட் ஆம்ப்ஸ். அதாவது நமக்கு ஒரு இன்புட் சப்ளையில் எவ்வளோ பவர் ஃபேக்டர் வருதுங்கிறத நம்மளால் கண்டிப்பாக செக் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோன்னா அதை நம்ம கொடுக்கும்போது கிலோவோல்ட் ஆம்ப்ஸில் தான் கொடுக்க முடியுமே தவிர நார்மலாகிட்டு நம்ம கிலோ ஓட்டுன்னு கொடுக்க முடியாது. ஒன்லி கேவிஏன்னு மட்டும்தான் நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ நம்ம அதில் என்ன பண்ண போகிறோன்னா கிலோவோல்ட் ஆம்ப்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சிங்கிள் ஃபேஸுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறது தான் செக் பண்ண போகிறோம். அதை தான் உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு சிங்கிள் ஃபேஸுக்குள்ள கேவிஏ என்னென்னா I × V × V டிவைடட் பை 1000. அதாவது கரண்ட்டையும் வோல்டேஜையும் மல்டிப்ளை பண்ணி அதை 1000ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு கேவிஏ கிடச்சிரும். அதை தான் நம்ம இப்போ கொடுத்துருக்கோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐங்கிறத 10ன்னு எடுத்துருக்கிறேன். வோல்டேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு சிங்கிள் ஃபேஸுக்கு வரக்கூடியது 230 வோல்ட் வரும். இப்போ நம்ம அதை எப்படி கால்குலேட் பண்ணலாங்கிறது உங்களுக்கு பார்ப்பாங்க. இப்போ 10 × 230 பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்துடும்? 2300 வரும். பார்த்துக்கிடுங்க. 10 × 230 டிவைடட் பை 1000 ஈக்குவல் டு 2300 டிவைடட் பை 1000. பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 2.3 சம்திங்கில் தான் வரும் வேல்யூ. டிவைடட் பை 1000 ஈக்குவல் டு நம்ம கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் வச்சு செக் பண்ணும்போது உங்களுக்கு வேல்யூ எவ்வளோ வரும்னா 2.3 kVA. இதுதான் சிங்கிள் ஃபேஸில் உங்களுக்குள்ள வேல்யூ. பார்த்திங்கன்னா 2.3 kVA தான் வந்திருக்குது. அதே போல் அடுத்தது நம்ம என்னது பார்க்க போகிறோன்னா 3 ஃபேஸ்க்குள்ளே தான் நம்ம செக் பண்ணலாம். 3 ஃபேஸுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா 3 ஃபேஸ்க்குள்ளே ஃபார்முலாவும் சேம் ஈக்குவலண்டாக தான் வரும். kVA = √3 × I × V டிவைடட் பை 100. பார்த்திங்கன்னா இதுக்கு ஒன்று தான் நீங்கள் கொடுத்துருக்கூடிய வேல்யூ. அது கூட நமக்கு 3 ஃபேஸுக்குள்ளே சப்ளை பார்த்திங்கன்னா 415 இருக்கும். ஸோ நம்ம √3 × I × V டிவைடட் பை 1000 kVA = √3யோட வேல்யூ போட்டுக்கலாம். 1.73205080 757. இதுதான் உங்களுக்கு √3யோட வேல்யூ.
இன்ட்டு IS ஈக்குவல் டு அதே சேம் 10 போட்டிருக்கிறேன். வோல்டேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு 3 ஃபேஸுக்கு வரக்கூடிய வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 415 டிவைடட் பை 1000 போடணும். ஈக்குவல் டு வேல்யூ பார்த்திங்கன்னா இது இவ்வளோத்தையும் மேலே உள்ள √3 இன்ட்டு I இன்ட்டு V டிவைடட் பை அதை அவ்வளோ மல்டிப்ளை பண்ணிவிட்டு டிவைடட் பை 1000 போட்டிங்கன்னா உங்களுக்கு நமக்கு 3 ஃபேஸுக்குள்ள KVAவோட வேல்யூ கிடச்சிரும். வேல்யூ ஈக்குவல் டு ஒரு நிமிஷம் கேல்குலேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா 7.188 இதான் உங்களுக்கு 3 ஃபேஸுக்குள்ளே KVA. அதே இதுக்கு இதே போல் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ஆம்ஸ் லோடை எப்படி கால்குலேட் பண்ணலாங்கிறது உங்களுக்கு மறக்காம நான் போடுறேன். மறக்காமல் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.